அடங்காத ஈரான் மீண்டும் கப்பல்கள் மீது சரமாரி தாக்குதல்கள். வளைகுடாவை மீண்டும் சூழும் போர் மேகங்கள். ஈரான் மீதான போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே ஹர்முஸ் ஜலசந்தியில் சென்ற 2 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் இராணுவம் சாராமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. இப்போது பாகிஸ்தானில் நடைபெறிருந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகங்களை சூழ செய்துள்ளது. இப்போது ஈரான் மீது அமெரிக்கா கடந்த பிப்ரவரி மாதம் போரை ஆரம்பித்தது. சுமார் 1 மாதத்திற்கு மேலாக நீட்டித்த இந்த போர் இந்த மாதம்தான் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. இரு தரப்புமே பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்தன. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் இரு தரப்பிற்கும் இடையே எந்த ஒரு உடன்பாடும் இதுவரை எட்டப்படவில்லை. இதனால் போர் மீண்டும் வெடிக்கும் சூழல் உருவானது. இப்போது இந்த சூழலில்தான் ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கிடையே ட்ரம்ப் இதுபோல அறிவிப்பை வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்த கப்பல்களை, அதாவது அந்த ஹர்முஸ் ஜலசந்தியில் சென்ற கப்பல்களை ஈரான் மீண்டும் தாக்கியுள்ளது. இதனால் வளைகுடா பகுதியில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இது பற்றி பிரிட்டிஷ் இராணுவத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் தாக்குதல் குறித்து தகவல்களை உறுதி செய்துள்ளது. ஈரானுக்கு அருகே சென்ற போதே இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்று கூறுகின்றனர். அதாவது முதல் தாக்குதல் காலை 7:55 மணி அளவில் ஈரானின் புரட்சிகர காவல் படை ஒரு கண்டெய்னர் கப்பல் மீது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி துப்பாக்கி சூடு நடத்தியது. இதில் கப்பல் சேதமடைந்தாலும் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இரண்டாவது தாக்குதலை பொறுத்தவரை மற்றொரு சரக்கு கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அது கடலிலே நிறுத்தப்பட்டது. இங்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என கூறுகிறது. இந்த தாக்குதல் குறித்து ஈரான் என்ன சொல்கிறது என்றால், இந்த தாக்குதல்களை ஈரானும் உறுதி செய்துள்ளன. இருந்தாலும் ஹர்முஸ் ஜலசந்தி தங்களின் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதை உலகிற்கு உணர்த்த ஈரான் செய்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை என அந்த நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதாவது ட்ரம்ப் இதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் ஹர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் கடல்சார் முற்றுகையை விலக்கப் போவதில்லை என ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் ஈரான் தற்போது நிதி ரீதியாக சரிந்து கொண்டிருக்கிறது என்றும், அவர்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுகிறது என்றும், அதனால் ஹர்முஸ் ஜலசந்தியை திறக்க துடிக்கிறார்கள் என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் முற்றுகையால் துறைமுகங்கள் முடங்கியுள்ள நிலையில் ஈரான் தனது கௌரவத்தை காப்பாற்றவே இந்த தாக்குதல்களை நடத்துவதாக அமெரிக்கா தரப்பு விமர்சிக்கிறது. அதாவது உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் சுமார் 20% இந்த குறுகிய ஹர்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இங்கே கப்பல்கள் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா ஈரானின் சில கப்பல்களை கைப்பற்றியுள்ள நிலையில் பதிலுக்கு ஈரானும் கப்பல்களை தாக்கியிருப்பது சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இப்போது அமைதி பேச்சுவார்த்தைகள் கதவுகள் திறந்திருப்பதாக ஒரு புறம் கூறப்பட்டாலும் களத்தில் துப்பாக்கி சத்தங்கள் இன்னும் ஓயவில்லை. அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகை ஈரானை ஒரு இறுக்கமான நிலைக்கு தள்ளியுள்ளது. இப்போது ஈரானின் இந்த ஆக்ரோஷமான பதிலடி ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்குமா அல்லது பேச்சுவார்த்தைக்கு அவர்களே கொண்டு வருமா என்பதே இப்போது உலகமே உற்று பார்க்கும் ஒரு கேள்வியாக உள்ளது.